ஹலோ ஜெடி டாக்ஸ் ஃபேம், திஸ் யுவர் படி ஜெய் ஹியர். வீக்கெண்ட்ஸ் எப்படி போச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ருபி ஃபால்ஸ் பிலோ 100 rupees. ரூபி வந்து 100 ரூபாய் கீழே போனால் என்னென்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நம்ம வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து அதிகமாக வாங்குகிறோம். அது டாலர்ஸில் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு $1 வந்து 100 ரூபான்றதுக்கு மேலே போய் வாங்கும்போது நம்மளோட க்ரூட் ஆயில் ரேட் அதிகமாகிடும். அதனால நம்ம பெட்ரோல், டீசல் எல்லா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளோட காய்கறி, தென்ன சாப்பாடுலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். நம்மளோட விலைவாசி இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 2, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஏன்னா ரூபி ரொம்ப வீக்காக இருக்கும்போது டாலர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இது நம்மளுக்கு லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒன்று ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணவங்க அதை டாலர்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ரூபி ரொம்ப வீக்காக இருக்குது, நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. நம்பர் 3, ஃபாரினில் போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இயர் உங்களுக்கு இன்னும் காஸ்ட்லியாக இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் வந்து அங்கே $1 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 100 rupees நீங்கள் வந்து இன்னும் ஏர்ன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஃபாரின் எஜுகேஷன் வில் பி காஸ்ட்லியர் இன் த அப்கமிங் இயர்ஸ். ஸோ இந்த 3 reasons நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மீதி எல்லாமே ஃபர்தர் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய்.